இந்த படத்துல 8 வயசு பையன் ப்ரூனோ, அவங்க அப்பா பெரிய ஆர்மி சோல்ஜர். அவங்க ஃபேமிலியோட ஒரு பெரிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த வீட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய பண்ணை இருக்கு அப்படின்னு நெனச்சு ப்ரூனோவும் அங்க போறான். அங்க ஷ்மூல் அப்படின்ற ஒரு பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. யூத சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரையுமே அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க ஒரு சிம்னியும் இருக்கு. அங்க இருந்து புகையும் வருது. ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வருது. அங்க என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஷ்மூல் கேட்குறான், "உன்கிட்ட உணவு இருக்கா?" அப்படின்னு சொல்லி. அதனால ப்ரூனோவும் டெய்லியும் சாப்பாடும் கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்கான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு. ஷ்மூல் சொல்றான், "எங்க அப்பா நேத்துல இருந்து காணோம். உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லி. "எனக்கு இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் வேணும். அப்பதான் உங்க அப்பாவ தேடுறதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அவனும் ஒரு யூனிஃபார்மையும் ரெடி பண்ணி அவன் கிட்ட குடுக்குறான். ப்ரூனோவும் யூனிஃபார்மோட உள்ளவும் வந்துடுறான். அவங்க அப்பாவ தேடிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஒரு அறையில சோல்ஜர் எல்லாமே வந்து எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது யூனிஃபார்ம் எல்லாம் கழட்ட சொல்லி ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க. அங்க கேஸையும் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ப்ரூனோவோட ஃபேமிலி அவனை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்பா ஆர்மி சோல்ஜருக்கும் தெரியுது யூத சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் எரிக்கும் போது தன்னோட மகனும் சேர்ந்து எரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி.